பாகிஸ்தானுக்கு சொந்தமாக இந்தியா என்ன சொல்கிறது, இப்போ ரஷ்யாவுக்கு சொந்தமான யார் நீ பார்த்து யாரும் இல்லை, நான் பார்த்தேனே. அவங்களா சொல்லினுக்கிறாங்க, அவ்வளோதான். பாகிஸ்தானுக்கு இடமா கூட இருக்கட்டும். அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு ஆணியும் பிடுங்களை வந்து என்ன ஆட்டாங்க, ஒன்றுமே ஆட்ட முடியாது அவங்கள. இத்தனை வருஷம் கழித்து முயற்சிக்கிறாங்கன்னா அது உண்மைன்னு எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. ஒன்றுமே இல்லாமல் போனா எப்படி போவாங்க? இதில் நாங்களே ஆச்சரியப்படுற விஷயமா அமைஞ்சது என்ன அப்படின்னா, அந்த ஏரியா வந்து முதல்வருடைய தொகுதியில் வருது. ஒரு டைனேஜ் இல்லை, ஒரு லைட்டு ஸ்வீட்ஸ் லைட்டில் கரண்ட் ஆஃப் பண்ணிட்டாங்க. வீட்டு லைட்டில் என்னெல்லாம் கொடுத்ததெல்லாம் கொடுத்துட்டாங்க ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னே. இப்போல்லாம் கரண்ட் எல்லாம் கொடுக்குறதில்ல, எதுவுமே கிடையாது, ஒன்றுமே இல்லை. இங்கெல்லாம் இந்த பேண்டா பார்த்தா வீட்டு வாசலில் தான் இருக்கும். நான்டா எல்லாமே தான். இது ஒரு ட்ரைனேஜ் லைன் இருக்கா, ஒரு ரோடு இருக்கா, ஒன்றுமே கிடையாது. சும்மா இவனுங்களாம் 10 ரூபாய்க்கு பிரயோஜனம் கிடையாது. இதே வரைக்கும் ஸ்டாலின் பக்கத்தில் சாந்தி நகர் வருவார், இந்த தெருவுக்கு வருவார். அவர் தொகுதி என்ன பண்ணிடுறாரு, ஆணியை உடம்பு இல்லை. அங்கே இருக்க மக்கள் சொன்னதுலேயே ரொம்ப ஷாக்கான விஷயம் என்ன அப்படின்னா, இது வரைக்கும் அந்த ஏரியாவில் இருக்க மக்களை அப்புறப்படுத்துறதுக்காக நிறைய தடவை, குறிப்பாக 3 தடவைக்கு மேலே வந்து இரவு நேரங்களில் எல்லாரும் தூங்கும்போது வந்து அங்கே இருக்க குடிசைகளை எரிச்சதாக சொல்லப்படுறாங்க. ஆனால் அது எப்படி எரிஞ்சிச்சுன்னா எங்களுக்கு தெரியாது. ராத்திரி 12 மணிக்கு தான் எரியும். போட்டு பாம்பும் பேயும் அது இதுமா வந்துனுங்கச்சு. இப்போ கஷ்டப்பட்டு வீடுங்களா அது எது கட்டிக்குதுங்க. இதுமாரி சோத்துக்கும் சரி எதுக்கும் சரி அவங்ககிட்ட இப்போ கையேந்தி நிற்கல. இந்த ஏரியா அவங்ககிட்ட நிற்கவும் நிற்காது. ஆனால் என்ன தெரியுமா, வந்து குடுக்குறியா வாங்கி வச்சுப்போம். மொத்தம் ஓட்டு எவனுக்கு போகணுமா தான் போடுவோம். என்ன பண்ணுவாங்கன்னு எங்களுக்கே தெரியலையா. எந்த மகராசி மனசுலையாவது இறங்கி பேச மாட்டாங்களா, நமக்காக பேச மாட்டாங்களா அப்படிங்கிறது தான் மக்களோட இயக்கமே. எங்களுக்கு என்ன பதிலுங்கிறத நாள் நெருங்க பயமாக இருக்குது. தேர்தல் முடிஞ்சோன்னா நம்மளை தூக்கி அங்கே போ. தமிழால் இணைந்த நல்லுள்ளங்களுக்கு தமிழறிவின் அன்பு வணக்கம். பொதுவாக இந்தியாவுடைய எல்லையோரங்களில் இந்த ஜம்மு காஷ்மீர் போன்ற பகுதிகளில் பாகிஸ்தானுக்கு சொந்தமான இடங்கள் இருக்கிறதா கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் நம்ம சென்னை பெரம்பூரில் அம்பேத்கர் நகர்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு இடத்துல பாகிஸ்தானுக்கு சொந்தமான ஒரு இடம் இருக்குன்னு சொன்னால் ஆச்சரியமாக இருக்கும்ல. எங்களுக்கும் அப்படி தான் இருந்துச்சு. இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே நானும் என்னுடைய டீமும் அந்த இடத்துக்கு போயிருந்தோம். சென்னை பெரம்பூர் அம்பேத்கர் நகருக்குள்ளே நாங்கள் என்ட்ரு ஆன உடனேயே அந்த இடம் தனியாகவே எங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அந்த இடத்த வந்து ஏன் பாகிஸ்தான் லேண்ட்னு சொல்கிறாங்க, அந்த இடத்துக்கு பின்னாடி இருக்க வரலாறு என்ன அப்படிங்கிறத அந்த மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். ஆக்சுவலாக இது நவாப் டைம்ஸ் இருக்குல்ல, அப்போ வந்து அந்த பீப்புள் வந்து இங்கே வாங்கின இடம். ஆக்சுவலாக இது வந்து அதுக்கடுத்து டைம்ஸில் வந்து பள்ளியாசல் ஜமாலியா லைன் அவங்களுக்கு வந்து எழுதி கொடுத்தாங்க. அவங்க வந்து பாகிஸ்தானுக்கு மூவ் ஆகிட்டாங்க. ஸோ வந்து அந்த பிரியிற டைமில் வந்து அவங்க போயிட்டாங்க. ஸோ அவங்களோட லேண்டிங் இல்லை. ஸோ அந்த 2 டைம் கரெக்டாக அந்த இண்டிபெண்டன்ஸ் டைம் அப்போது 2த்துக்கும் இருக்கிறதுனால இது பாகிஸ்தான் அந்த ஜுரிக்ஷனுக்குள்ளே வந்து இந்த லேண்ட் வந்துச்சு. ஸோ அதுக்கடுத்து யாருமே இந்த லேண்டு ரொம்ப டச் பண்ணாத மாதிரி அப்படியே இருக்குது. ஏன்னா இதுக்கு பட்டா எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் சைடில் இருந்து தான் கொடுக்கணும். ஆனால் எதுவுமே அவங்க எந்த ஸ்டெப்பும் எடுக்கலை அதுக்கடுத்து. ஆனால் நிறைய லேண்டு பாகிஸ்தான் உள்ள லேண்டுமே பிரித்து பட்டா கொடுக்குறாங்க எல்லாருக்கும். ஸோ இங்கேருந்து இங்கே இந்த டான் போஸ்கோ வரைக்குமே பாகிஸ்தான் லேண்டு தான். ஆனால் காலப்போக்கில் அவங்க எல்லாம் ஃபுல்லாக இது வாங்கிட்டாங்க. இந்த கேஆர்எம் ஸ்கூல் பப்ளிக் லேண்டு மட்டும் இது லீஸுக்கு எடுத்திருக்காங்க. ஸோ அவங்க வந்து கொஞ்ச நாள் எடுத்துக்காங்க. இந்த ஏரியா மட்டும் எதுவுமே இல்லை. அப்போது காலியாக இருந்தது. அதுக்கடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய பேர் ஒரு 30 இயர்ஸாக இங்கே நிறைய பேர் இருக்காங்க. நாங்கள் வந்து ஒரு 10 இயர்ஸ் வரலாறுலாம் நாங்கள் இருக்கிறோம். எனக்கு தெரிஞ்சு நாங்கள் ஒரு 20-25 வருஷம் 30 வருஷமாக இருக்கிறோம். எங்கள் அப்பா எங்கள் அம்மா எல்லாம் அங்கே இருந்தவங்க. அவங்க ஒரு 20-25 வருஷமாக இருக்கிறாங்க. அப்போ நாங்கள் வந்து எங்களுக்கு தெரிஞ்சு ஒரு 20-22 வருஷம் ஆகிப்போச்சு. பாகிஸ்தான் இடம் தான்றாங்க. வந்து எடுக்கிறவங்க கொள்கிறேன் அப்படி இப்படின்னு போராட்டம் வந்து வராங்க, நோட்டீஸ் ஓட்டுறாங்க, அது எடுக்கிறாங்க இது எடுக்கிறாங்கன்ட்டு. அப்போ வந்து நாங்கள் சொல்லலாம், சரி எடுக்கட்டும், அவங்க இடம் இதுன்றாங்க எடுக்கட்டும், அதுக்கேற்ற உண்டான இது எங்களுக்கு கோரிக்கை நடந்துட்டு எடுக்கட்டும் அப்படின்ட்டு நாங்கள் பேசினுக்கிறோம். அதுக்கு மேலே இதோட எத்தனை வாட்டி ஒரு 4-5 வாட்டி வந்துட்டாங்க. அப்புறமேலுக்கு சரி இப்படி இருக்குதுன்ட்டு நாங்கள் போனோம். எல்லாம் மினிஸ்டர் ஆச்சா சேகர் பாபு, அவரு தொகுதி இது. ஆனால் இது ஸ்டாலின் தொகுதி கொளத்தூர்னா. சரி அவராண்ட போகலாம் அப்படின்ட்டு அங்கே போனால், சரி எங்களுக்கு எந்த வசதியும் இல்லையே, ஒரு டைனேஜ் இல்லை, ஒரு லைட்டு ஸ்வீட்ஸ் லைட்டில் கரண்ட் ஆஃப் பண்ணிட்டாங்க. வீட்டு லைட்டில் என்னெல்லாம் கொடுத்ததெல்லாம் கொடுத்துட்டாங்க ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னே. இப்போல்லாம் கரண்ட் எல்லாம் கொடுக்குறதில்ல. அதே போல் நடந்துன்னு வருது. நாங்கள் இங்கேருந்து போனோம்.
போய் ஒரு 50-60 பேருக்கு மேலே போனோம் சேகர் பாபு வீட்டுக்கு. நம்ம அதுங்க போட்டு தான் நம்ம வந்தோங்க ஆட்சிக்கெல்லாம். அந்தமாரியா சரி அவங்கள போய் காட்டா ஒரு டைனேஜ் வசதி, ஒரு கரண்ட்டு வசதி, வீட்டுக்கு கரண்ட்டு கொடுப்பாருன்ட்டு அவரே ஒரு மாதிரியாக பேசிட்டார். அதோடு நாங்கள் வந்துட்டோம். இந்தமாரியா வர்றது, ஃபோட்டோ எடுக்கிறது, இந்தமாரியெல்லாம் சொல்கிறத கேட்டுன்னு போகிறது, இதே போல் நடந்துனுக்குது. இதுதான் உண்மை. பாகிஸ்தானுக்கு சொந்தமாக இந்தியா என்ன சொல்கிறது, இப்போ ரஷ்யாவுக்கு சொந்தமான யார் நீ பார்த்து யாரும் இல்லை, நான் பார்த்தேனே, அவங்களா சொல்லினுக்கிறாங்க, அவ்வளோதான். பாகிஸ்தானி இடமா இருந்தால் அது அவங்க இடமா கூட இருக்கட்டும், சின்ன வயசு நாங்களும் கேட்டு தான் இருக்கோம், பாகிஸ்தானி இடமா கூட இருக்கட்டும். அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு ஆணியும் பிடுங்களை வந்து என் புள்ளியும் இங்கே தான் இருக்கிறான், என் பொண்ணு இங்கே தான் இருக்குது, மற்ற என்ன ஆட்டாங்க, ஒன்றுமே ஆட்ட முடியாது. அவங்கள வரலாறு அது இதுன்னு எங்களுக்கு தெரியாது. நாங்கள் வரும்போது வந்து பேக் சைடில் ஒரு இடமே கிடையாது. இதெல்லாம் ஒரு கிரவுண்டு சின்ன இடம், ஃப்ரண்ட் ஏரியா நம்மளுக்கு அந்த சைடில் வந்து நம்மளுக்கு ஒரு இடம் இருக்குது. கேரம ஸ்கூல்லாம் வந்து இப்போ தான் வந்து இருக்கும்போது மைதானம் ஃபுல்லாகவே, மற்றபடி ஒரு சின்ன ஒரு என்ன சொல்கிறது, ஒரு லைட் வெளிச்சம் எதுவுமே கிடையாது. நாங்களாம் வந்து வீட்டிலேருந்து லைனை கொடுத்து அப்படியே ஓட்டின்னு வந்து ஒரு சின்ன பல்புங்க தான் எரியுமா தவிர, இவங்களாம் வந்து ஹவுசிங் போர்டு வந்து அப்பத்துலேருந்தே இருந்துச்சு. இருந்தவங்க மட்டும்தான் அங்கே இருக்கணுமா தவிர மற்றவங்களாம் உள்ளே போக முடியாதுன்னா அவங்களுக்குள்ள ஒரு சின்ன கொட்டாய் வீடு, இது வந்து பெரிய இடம், நாங்கள் தான் பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருந்தாங்க. எதுவுமே கிடையாது, ஒன்றுமே இல்லை. இங்கெல்லாம் இந்த பேண்டா வீட்டு வாசலில் தான் இருக்கும், நான்டா எல்லாமே தான் இது. அந்த மாதிரி தான் இவங்க எல்லாம் இது சொன்னாலும், யூரின் போனாலும் சரி, மோஷன் போனாலும் சரி, எதுவாக இருந்தாலும் எல்லாமே இது மட்டும்தான். எங்களுக்குன்னு என்ன இருக்குது, இந்த ஸ்ட்ரீட் லைட் இப்போ கூட சரி, யார் போட்டால் இவங்க போட்டாங்களா சரி, ஸ்ட்ரீட் லைட் மட்டும்தான் இங்கே இருக்குது. ஒரு ட்ரைனேஜ் லைன் இருக்கா, ஒரு ரோடு இருக்கா, ஒன்றுமே கிடையாது. எதுவுமே இங்கே இல்லை, அவ்வளோதான் மேட்ரு. அம்மா இது வந்து எனிமி ப்ராப்பர்ட்டின்னு சொல்லிட்டு இங்கே சொல்கிறாங்க, இதோடைய வரலாறு பற்றி என்ன? நிஜமோ அது பெய்யான்னு தான் எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது. நிஜம்னா சரிப்பா, அப்படி நிஜமாகவே இருந்தால் இவ்வளோ கொட்டா வீடுங்க விழுந்துச்சு, எதோ இல்லாதப்பட்ட ஏழைங்க ஏதோ இப்படி கட்டிகிட்டு இருக்கோம். ஆனால் மாளிகையெல்லாம் எழும்புச்சுல, வந்து தடுத்துருக்கலாம்ல. இது எங்கள் இடம், யாரும் கட்டா இது இல்லை, போனால் போகுதுன்னு எதோ இருக்க சொல்கிறேன், இருக்கிற வரைக்கும் இருங்க, அந்த மாதிரிலாம் கட்டக்கூடாதுன்னு தடுத்துருக்கலாமே. விட்டுட்டு இத்தனை வருஷம் கழித்து முயற்சிக்கிறாங்கன்னா அது உண்மைன்னு எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. சரி, இந்த பாகிஸ்தானுக்கு சொந்தமான இடம் அப்படின்னு சொல்கிறாங்களே, அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்துடலாம். 1947 இந்தியா சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறமா ஒரு நபர் அந்த இடத்துல வந்து ஒரு லெதர் ஃபேக்ட்ரியை கட்டணதா சொல்கிறாங்க. அதில் வந்து நிறைய பாமர மக்கள் அந்த இடத்துல வேலை செஞ்சதாகவும் சொல்கிறாங்க. அந்த லெதர் ஃபேக்ட்ரி ஓனர் வந்து 1990 காலகட்டங்களில் வந்து சென்னையிலேருந்து பாகிஸ்தான்லேயே போய் குடியேறிட்டதால அவருக்கு சொந்தமான இந்த இடம் எனிமி ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்பட்டதா சொல்கிறாங்க. இந்த இடத்த வந்து கவர்மெண்ட்டே கைப்பற்றிட்டதாகவும் சொல்றாங்க. குறிப்பாக நாங்கள் அந்த இடத்துக்குள்ள என்டர் ஆக ஆரம்பித்த உடனே டிஃப்ரென்ஸ் எங்களுக்கே தெரிய ஆரம்பிச்சுது. மண் ரோடு, கரண்ட் எதுவுமே இல்லை, அடிப்படை வசதிகள்னு சொல்லிட்டு எந்த ஒரு விஷயமே இல்லை. குறிப்பாக ட்ரைனேஜ் மாதிரியான எந்த விஷயங்களுமே இல்லை. அங்கே இருக்க பெரும்பாலான மக்கள் வந்து எங்ககிட்ட பேசவே தயங்கினாங்க. நீங்கள் வந்து ஈஸியாக வீடியோ எடுத்துகிட்டு போயிடுவீங்க, ஆனால் இதை பார்க்குற அரசியல்வாதிகள் உங்களுக்கு நாங்கள் நல்லது செய்யணும்னு நினச்சா கூட நீங்கள் இந்த மாதிரி பேட்டி கொடுக்கறது மூலயமா உங்களுக்கே தப்பான முடிவாக வந்து சேரும் அப்படின்னு அரசியல்வாதிகள் சொல்கிறதா அங்கே இருக்க மக்கள் சொன்னாங்க. ஏரியாக்குள்ளே என்ட்ராக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரோடு கூட இல்லை, மண் தரையாக தான் இருந்துச்சு. அடிப்படை வசதிகள் நிறைய வீட்டில் பார்க்கக்குள்ள இல்லாமல் இருந்துச்சு. கவர்மெண்ட் சைட்லேருந்து அதுக்காக ஏதாவது ஸ்டெப் எடுத்திருக்காங்களா? சொல்கிறோம், ஆனால் யாரும் எதுவும் எடுக்கிற மாதிரி இல்லை எந்த ஸ்டெப்பும் இந்த சைடு. ஆனால் ஓட்டர் ஐடி எல்லாமே இருக்குது, எல்லாமே இந்த இதுக்கு இருக்குது. கரண்ட்டுமே இருக்கிற ஏற்கனவே கொடுத்த வீட்டிலேருந்து வாங்குற மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக கரண்ட்டுமே இங்கே இல்லை, ட்ரைனேஜுமே எதுவும் இல்லை. வெறும் செப்டிக் டேங்க் வச்சு ஏதாவது வண்டி வச்சு வந்து எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். ட்ரைனேஜும் இல்லை, ஸ்ட்ரீட் லைட்டும் இப்போ தான் போட்டாங்க, ஒரு 6 months தான் இருக்கும். அதுவுமே எப்போயா சம்டைம்ஸ் எரியாது, அந்த மாதிரி வரும். மற்றபடி இங்கே எந்த இதுவும் இல்லை. கொஞ்சம் இந்த ஏரியாக்குள்ளே வந்தாலே கொஞ்சம் இதாக தான் இருக்கும். மழை டைம்லலாம் கொசு, இப்போ வரைக்குமே கொசு நிறையா இருக்கும் டேஸில் ஃபுல்லாக. கொஞ்சம் தண்ணி நிற்கும், ஆனால் மண் வந்து கொஞ்சம் இழுத்துக்கும். அந்த மாதிரி அடிப்படை வசதிகள் நிறைய அடிப்படை வசதி வந்து செய்ய மாட்டுறாங்க. இந்த எலெக்ஷன் வருது, 3 மாதம் இருக்குது. இந்த எலெக்ஷனுக்கு வருவாங்க, ஓட்டு கேட்பாங்க, நான் சேர்ந்து தரேன்னுவாங்க. ரோட்டு வசதி ரோடு போடுறேன்னுவாங்க. அதோட இது முடிஞ்சு கெழிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கா, அதோட இந்த சைடு யாரும் வர மாட்டாங்க, அவ்வளோதான். இது என்ன ஏதுன்னு கண்டுக்க மாட்டாங்க. நாங்கள் ஏதோ ஒரு ஆளை பிடிச்சி வக்கீலை பிடிச்சி இதுமாதிரியெல்லாம் பண்ணி நாங்கள் இவ்வளோ காலமாக இருக்கிறோம். நாங்கள் 30-35 வருஷமாக இருக்கிறோம் அந்த முடி ஷாப்லேருந்து. எங்களுக்கு எதுனா ஏற்பாடு பண்ணிங்க அப்படின்ட்டு நாங்கள் ஏதோ ஒரு கோரிக்கை போல வச்சு ஒரு வக்கீலை வச்சு பண்ணிக்கிறோம். அவங்க போய்க்கிறாங்க, ஓனர் அண்ணன் பேசிக்கிறாங்க, பேசிக்கிச்சு
முடிவு சொல்லிக்கிறாங்க, நீங்கள் இருங்க, நோட்டீஸ் வேறு எடுத்துன்னு வந்துட்டாங்க ஓட்டுறதுக்கு, காலி பண்ணுறதுக்கு. அப்புறமேல தான் நாங்கள் சொல்லி சரி அது நின்று போச்சு, எல்லாம் வந்துட்டாங்க எடுக்கிறதுக்கு. நாங்கள்லாம் கும்பலாக சேர்ந்து யாரும் நோட்டீஸ் எல்லாம் ஓட்ட விடலை, என்ன ஆகுதுமோ ஆகட்டும் அப்படின்ட்டு பேசி வச்சுக்கிறோம். இதே தான், இதோட எவ்வளோ பேர் அந்த இது வந்து சேர்ந்துட்டாங்க. ஆனால் இதுக்கு எதுக்குமே ஒரு நல்ல இது ஒன்றும் சேர்ந்தது கிடையாது. எங்களுக்கு இதை நிரந்தரம் பண்ணி கொடுத்தாலும் சந்தோஷம். ஒரு ரோடு போட்டு ஒரு சஸ்பெண்ட் கனெக்ஷன் கொடுத்து சரி இருந்து தொலைஞ்சிட்டு போங்க அப்படின்னு பாவம் பார்த்து போவோம். இடம்னா நீ மனசிறங்கி கொடுத்தா ஒருத்தர் ஒன்றும் பண்ண முடியாது. கவர்மெண்ட் தலையெடுத்து கூட கவர்மெண்ட்டு நான் வந்து என் மக்கள், அதனால் சரிப்பா உன் இடம்னா உனக்கு என்னப்பா வேணும் அதை நான் செய்கிறேன், அவங்களுக்கு நீ விட்டு கொடு அப்படின்னு சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி முடிவெடுக்கலாம். அந்த முடிவும் இல்லைன்னா நாங்கள் கொடுக்குற இடத்துக்கு தான் நீங்கள் போகணும் அப்படின்னு சொல்லலாம். ஒன்றுமே இல்லாமல் போனா எப்படி போவாங்க? அங்கே வாழ்கிற மக்கள் எல்லாமே சுமார் 25லேருந்து 30 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்தே அங்கேயே வாழ்ந்துட்டு இருக்காங்க. அங்கே இருக்க நிறைய மக்கள் எங்ககிட்ட பேசவே தயங்கினாங்க. காரணம் என்னென்னா, இதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து எங்களை வீடியோ எடுத்துகிட்டு போயிட்டாங்க, ஆனால் எங்களுக்குன்னு வந்து எந்த வித நல்லதும் நடந்த மாதிரியே தெரியல அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. இதில் நாங்களே ஆச்சரியப்படுற விஷயமா அமைஞ்சது என்ன அப்படின்னா, அந்த ஏரியா வந்து முதல்வருடைய தொகுதியில் வருதான். கவர்மெண்ட் சைட்லேருந்து அவங்கவுங்க பேருக்கே வந்து இந்த இடத்த மாற்றுறதுக்கான ப்ரொசீஜர்ஸாக எதுவுமே பண்ணலையா கவர்மெண்ட் சைட்லேருந்து? இல்லையே, வரலையே, எதுவுமே செய்யலை. வந்தாங்கன்னா வந்து ஏற்கனவே நாங்கள் செய்கிறோம் கொள்கிறோம், இந்த ஏரியாவுக்கு நீங்கள் நின்று நாங்கள் வரோம், இந்த எங்கள் தொகுதி இது நாங்கள் பார்க்குறோம், நாங்கள் செய்கிறோம், அது யார் வீட்டு இடமா இருக்கட்டும், நான் உங்களுக்கு இல்லை கவர்மெண்ட்டுடைய ரேட்டு கூட நாங்கள் உங்களுக்கு ரேட்டு வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னு கூட எந்த கோரிக்கையும் இல்லை. வர்றது இது மாதிரியா பாடுறது, இந்த இது எடுத்து பேட்டி கொடுக்குறது, அவ்வளோதான். அதோட போய் நிற்குது. மழை பெய்யும் போது வந்தியானா உன் ட்ரெஸ் எல்லாம் நல்லாவே இருக்காது, நீ அப்படி நடந்து போகணும். அப்படி தான் இருக்கும், இங்கெல்லாம் அப்படி தான் இருக்கும். நல்ல வெயில் அடிக்க கொஞ்சம் பரவாயில்லையா இருக்குது. இதில் கொசு தொல்லை, அவ்வளோ தொல்லை, சுகாதார வசதி இல்லாமல் தான் ஓடிக்கிட்டுருக்கு. என்ன பண்ணுவாங்கன்னு எங்களுக்கே தெரியலையா. ஏதோ இப்போ மாதிரி வர்றவங்க பார்க்குறவங்க இதெல்லாம் என்ன தான் செய்ய போகிறீங்க, நல்லது செய்யுங்கன்னு எந்த மகராசி மனசுலையாவது இறங்கி பேச மாட்டாங்களா, நமக்காக பேச மாட்டாங்களா அப்படிங்கிறது தான் மக்களோட ஏக்கமே. இல்லை, இது வந்து எப்படின்னா எல்லாமே பத்திர பதிவு மாதிரி வந்துட்டு இருக்கு. இப்போ இதுக்கு முன்னாடி இருக்க பையர்ஸ் கிட்டேருந்து நெக்ஸ்ட் வாங்கிட்டு இருக்காங்க. சில பையர்ஸ் வந்து நிறைய பயப்படுறாங்க. ஸோ வந்தால் திரும்ப யாராவது எடுத்துப்பாங்க, இருக்கிற வரைக்கும் தான் இங்கே இருக்க முடியும், காலி பண்ண சொன்னால் போயிடணுன்ற மாதிரி இருக்கிற சுச்சுவேஷன் இருக்கிறதுனால இந்த லேண்டுக்கும் ரொம்ப ரேட்டெல்லாம் இருக்கு. இங்கே முன்னாடி இருக்க லேண்டெல்லாம் க்ரோஸில் போகும், இங்கே லேக்ஸ் மட்டும்தான் அந்த மாதிரி இருக்குது. ஸோ வந்து கம்மியாக தான் யாரும் வாங்க மாட்டேங்கிறாங்க. ஸோ பட்டா இல்லாதனால எல்லோரும் பயப்படுறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அங்கே இருக்க மக்கள் பெரும்பாலும் எங்ககிட்ட பேச பயந்தாங்க. காரணம் என்னென்னா, அவங்க எங்ககிட்ட பேசுறது மூலயமா அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல விஷயங்களும் கிடைக்காம போயிடுமோ அப்படிங்கிற மாதிரி பயந்தாங்க. குறிப்பாக தேர்தல் நெருங்க அவங்களுக்குள்ள பயம் இன்னும் அதிகமாகுது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. இந்த தேர்தலுக்கு அப்புறம் எங்களை என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரியும் நிறைய பேர் எங்ககிட்ட சொல்லியிருந்தாங்க. கவர்மெண்ட்டை எல்லாம் மெதுவாக சொல்லிங்கிறாங்க. நாங்கள் ஒரு கோரிக்கை போல் கேட்டுக்கிறோம். எங்களுக்கு என்னன்னா கவர்மெண்ட்டுடைய ரேட்டு, அது என்ன ரேட்டோ அந்த ரேட்டை எங்களுக்கு கொடுங்க, நாங்கள் வாங்கிக்கிறோம். இது மேலே வர்றது, பேட்டி எடுக்கிறது, இதில் நெட்டில் போட்டுக்கிட்டு பார்க்குறோம். மதியம் எல்லாம் உலகமே தெரிஞ்சிடுச்சு. இப்போ என்ன அந்த மாதிரி போட்டு கொடுத்துக்கிறாங்க. சைலண்ட்டாக நின்று போச்சு, எந்த பேச்சு மூச்சும் காணோம். ரகசியமாக என்ன முடிவு ரெடி பண்ணுறாங்களா, தேர்தல் வேறு இருக்க நடுவில், அதனால் கம்முன்னு இருக்காங்களா, முடிஞ்சதுக்கு பிறகு எங்களுக்கு என்ன பதிலுங்கிறத நாள் நெருங்க பயமாக இருக்குது. தேர்தல் முடிஞ்சோடனே நம்மளை தூக்கி எங்கேயும் எதனா ஒரு இடம் கொடுத்து ஒரு அவசியம் கொடுக்குன்னா அப்படிலாம் எதுவும் சொல்லலைப்பா, அப்படின்னு நீங்கள் இருந்த வரைக்கும் இருந்தீங்க போங்கங்கிறது மாதிரி தான் நோட்டீஸ் கொடுத்தாங்க. கவர்மெண்ட் சைடில் ஒன்றும் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. நாங்களும் இந்த சிஸ்டம், இந்த ஆட்சி மாறினா வருமா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். எதுவும் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது சரியா. இவங்களாம் பண்ண மாட்டானுப்பா. கவர்மெண்ட் சைடில் இல்லைப்பா, கவர்மெண்ட் அந்த என்ன கவர்மெண்ட் நம்ம ஆணையை பிடிங்கிச்சு. 3000 ரூபா மாதம், வருஷத்துக்கு 3000 ரூபா கொடுக்குறேன், வருஷம் துணு முடியுமா அதை வச்சுன்னு. சும்மா இவனுங்களாம் 10 ரூபாய்க்கு பிரயோஜனம் கிடையாது. இதே வரைக்கும் ஸ்டாலின் பக்கத்துல சாந்தி நகர் வருவாரு, இந்த தெருவுக்கு வருவாரா, அவர் தொகுதி தான் என்ன பண்ணிடுறாரு, ஆணிய உடப்புல இந்த பூட்டை போட்டுன்னு அந்த முனை வரைக்கும் வருவாரு. இங்க மொத்த இடுப்பளவு தண்ணியில் நாங்க நின்னுக்கிறோம். எங்களுக்கு என்ன பண்ணிக்கிறாங்க,
அடுத்ததா கவர்மெண்ட் சைட்ல இருந்து அந்த மக்களுக்கு எந்த விதமான சலுகைகளும் கிடைக்கிறதில்ல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 5 வருஷத்துக்கு ஒரு தடவை எங்களுடைய சார்பில் நாங்கள் ஓட்டு போடுறோம், எங்களுக்கான ஆதார் கார்டில் இருந்து ஓட்டர் ஐடி வரைக்கும் எல்லா ப்ரூஃப்ஸும் இதே இடத்துல தான் இருக்கு, இருந்தாலும் எங்களுக்காக எந்தவித அடிப்படை வசதிகளும் செஞ்சு தரதில்ல அப்படின்னும், குறிப்பாக குடிநீர், ட்ரைனேஜ், கரண்ட் மாதிரியான எந்த வசதிகளுமே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு இடத்த நம்ம பேர்ல இருக்கு அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ற விஷயம் தான் அந்த பட்டா, சிட்டா, பத்திரம் மாதிரியான விஷயங்கள் எல்லாமே. ஆனால் இது மாதிரியான எந்த விஷயங்களுமே எங்களுக்கு ப்ராப்பராக இன்னும் தரத்தில்லை அப்படின்னும், அடிக்கடிக்கு வந்து நாங்கள் தங்கியிருக்க அந்த இடத்த வந்து மூவ் பண்ண சொல்லி, எங்களை காலி பண்ண சொல்லி நோட்டீஸ் ஒட்டுறதாகவும் சொல்லியிருந்தாங்க. அங்கே இருக்க மக்கள் சொன்னதுலேயே ரொம்ப ஷாக்கான விஷயம் என்ன அப்படின்னா, இது வரைக்கும் அந்த ஏரியாவில் இருக்க மக்களை அப்புறவுப்படுத்துறதுக்காக நிறைய தடவை, குறிப்பாக 3 தடவைக்கு மேலே வந்து இரவு நேரங்களில் எல்லாரும் தூங்கும்போது வந்து அங்கே இருக்க குடிசைகளை எரிச்சதாக சொல்லப்படுறாங்க. அந்த ஒரு விஷயத்தை நாங்களும் பார்த்தோம். அந்த இடத்துக்குள்ளே என்ட்ராகக்குள்ளேயே நிறைய வீடுகள் எரிஞ்ச பிம்பத்தை நாங்கள் நல்லாவே பார்த்தோம். நிறைய வீடுகள் எரிஞ்சு அதுக்கு மேலே வந்து ஓடு போட்டு கவர் பண்ணி தார்பாய்கள் மாதிரியான விஷயங்கள் எல்லாம் போட்டு வச்சிருந்ததை நாங்களே பார்த்தோம். அவங்க வந்து இரவு நேரங்களில் தூங்கக்குள்ளே இது மாதிரியான விஷயங்கள் நடக்குது, எப்போ நடக்கும், எப்படி நடக்கும்னு எங்களுக்கே தெரியாது, ஆனால் இது மாதிரி நடக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய தடவை வந்து அவங்க தங்கியிருக்க அந்த குடியிருப்பு பகுதிகளில் வந்து மழைநீர் தேங்குறதாகவும், அதுவும் கழுத்தளவுக்கு தண்ணி நிற்கும், எங்களை யாருமே கண்டுக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. 3 வாட்டி எரிச்சாங்க, 3 வாட்டி எரிஞ்சிச்சு. ஆனால் அது எப்படி எரிஞ்சிச்சுன்னா எங்களுக்கு தெரியாது. ராத்திரி 12 மணிக்கு தான் எரியும். எல்லாம் இருட்டுக்குள்ளே தடுமாறிக்கிட்டு அங்கங்கே 1 2 எடுத்து வச்சுக்கின்னு அப்புறம் திரும்பி கொட்டா போடணும், திரும்பி எரியும். 3 ட்ரிப்பு எரிஞ்சிச்சு. 3 ட்ரிப்பு பயங்கர தண்ணி. அங்கே போய் ஸ்கூலில் நின்று பார்த்தோம்னா அந்த மொனை கூட தெரியாது. திரும்பி உள்ளே வந்தோம்னா தண்ணியில் ஊறிடுதுல, எல்லாம் உடஞ்சி சவுக்கு ஓலை என்ன பண்ணோம், என் தலையிலே விழும். அப்படி தான் இருந்துச்சு. இப்போ அவங்கவுங்க கொஞ்சம் காசுங்களை போட்டு வாசலில் அப்படி இப்படி கொஞ்சம் ஏற்றுனதுனால 1 2 வீட்டில் மட்டும் தண்ணி வருது. வசதி உள்ளவங்க பில்டிங் கட்டிக்கினாங்க, இல்லாதவங்க இப்படியே தான் இருக்கிறோம். என்ன தான் அந்த அரசாங்கத்துக்கு முடிவு மனசில் இருக்குன்னு சாமி ஒருத்தருக்கு தான் தெரியும். பேசுங்களேன் நீங்கள்லாம். இல்லை, இந்த இடத்த விட்டு காலி பண்ணுறதுக்காக ஏதோ குடிசைகள்லாம் எரிச்சதா இதுக்கு முன்னாடி நிறைய தடவை அப்ரூவ் மக்களை வெளியே போகிறதுக்காக என்னென்னவோ பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அது மாதிரி என்னென்ன நடவடிக்கைகள்லாம் அப்போ பண்ணாங்களா? அது எரி விட்டுறதெல்லாம் அது நாங்கள் சின்ன இதுக்கு சொல்ல அப்போ தெரியாது. இப்போ எரி விட்டுக்கிறாங்க. அப்போ ஒரு 20 25 வருஷத்துக்கு 30 வருஷத்துக்கு முன்னே எரி விட்டாங்களாம். எரிஞ்சிட்டு காலி பண்ண அப்போ கூட எப்படி போவோம்? அதுங்க இருக்குதுங்களா வீடு, எரி விட்டா கூட எப்படி போவோம்? திருப்பி அது போயிட்டு துணி இல்லாமல் கூட ஆகி போய் அப்போ ரங்கநாதன் எம்எல்ஏ இருந்தார். அவர் தான் வந்து பார்த்து ஏற்பாடு பண்ணி கவர்மெண்ட்டில் அதுங்களுக்கு ஒரு புடவை ஒரு வேஷ்டி கொடுத்து அது தங்க வச்சுக்கின்னு அப்படியே காலத்தை ஓட்டி நிற்கிறோம். எங்களுக்கு வந்து இது என்ன ரேட் ஆகும்? கவர்மெண்ட்டு இது ரேட்டை கூட ஊராமுட்டு இடன்றீங்க. அது கவர்மெண்ட்டு ரேட்டு என்ன ரேட்டோ அந்த ரேட்டை கொடுங்க, நாங்கள் வாங்கிக்கிறோம். நாங்கள் போட்டு கஷ்டப்பட்டு பாம்பும் பேயும் அது இதுமா வந்துனுங்கச்சு. இப்போ கஷ்டப்பட்டு வீடுங்களா அது எது கட்டிக்குதுங்க, அது எப்படி காலி பண்ணால் நாங்கள் விட்டு போகிறது கஷ்டப்பட்டு? ஆனால் கவர்மெண்ட்டு ரேட் என்ன ரேட்டு அது அந்த ரேட்டை கொடுங்க, நாங்கள் வாங்கிக்கிறோம். அதுதான் நாங்கள் கேட்டுக்கிறோம். அது இப்போ வரைக்குமே நிறையா வலியுறுத்திட்டு தான் இருக்காங்க. இடையில வந்து இந்த சென்ட் மேரிஸ் இங்கே ஒரு ஸ்கூல் இருக்கும் பின்னாடி. ஸோ அவங்க வந்து எங்கள் லேண்டுக்காக அவங்க கேஸ் போட்டு இங்கேருந்து காலி பண்ணணும்னு நோட்டீஸ் கொடுத்தாங்க. இங்கே இருக்க ஏரியா எல்லாம் பீப்புள்ஸ் எல்லாம் சேர்ந்து நாங்கள் கோர்ட்டில் கேஸ் போட்டு அதுக்கடுத்து மும்பை இதுக்கு மூவ் பண்ணோம். நாங்கள் மூவ் பண்ணிவிட்டு இங்கே லேண்டு வாங்குற மாதிரி தான், ஏற்கனவே வாங்கின லேண்டு தான். பட் இந்த அமௌண்ட்டுக்கு நீங்கள் சொன்னீங்கன்னா கூட நாங்கள் கோட் பண்ணி அந்த அமௌண்ட் கொடுத்துட்றோம், அந்த லேண்டுக்கான காசு கொடுத்துட்றோம், திரும்ப நாங்கள் ரீபேமெண்ட் பண்ணி வாங்குற மாதிரி சுச்சுவேஷன்னாலும் ஓகேன்னு கவர்மெண்ட் கிட்ட சொல்லியிருக்கோம். பட் அவங்க வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து ரொம்ப ரேட் அதிகமாக சொன்னனால யாரும் எதுவும் வாங்க முடியாத சுச்சுவேஷன். இன்னும் கேஸ் அப்படியே போயிட்டு இருக்கு. சாப்பிட்றதுக்கு சோத்துக்கும் சரி எதுக்கும் சரி அவங்ககிட்ட இப்போ கையேந்தி நிற்கல இந்த ஏரியா. அவங்ககிட்ட நிற்காது. ஆனால் என்ன தெரியுமா, வந்து கொடுக்குறியா வாங்கி வச்சுப்போம், ஓட்டு எவனுக்கு போடணுமா தான் போடுவோம். உங்கள் அப்பம் போடுவான், இல்லை நான் போடுவேன். அண்ட் ஃபைனலாக நாங்கள் அங்கேருந்து கிளம்பக்குள்ள அங்கேருந்து ஒருத்தவங்க சொன்னது ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சு. நீங்கள் வந்து ஈஸியாக இங்கே வந்து வீடியோ எடுத்துகிட்டு போயிடுவீங்க, ஆனால் எங்களுக்காக எந்த நல்லதுமே நடக்காது, இதனால் உங்களுக்கு என்ன பிரயோஜனம் இருக்குது அப்படின்னு எங்களுக்கு தெரியல. பட் எங்களுக்காக இதில் எந்த பிரயோஜனமே இல்லை. நாங்கள் நிறைய தடவை நிறைய சேனல்ஸ் கிட்ட எங்களுடைய மனக்குமுறல்களை கொட்டிட்டோம், ஆனால் எங்களுக்காக எந்த நல்லதுமே நடக்கலை அப்படின்னு சொன்னாங்க. உங்கள் மூலியமா நடந்தால் அது ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. அண்ட் அந்த இடத்த விட்டு கிளம்பக்குள்ள எங்களுக்கே ரொம்ப மன வருத்தமாக இருந்துச்சு. காரணம் என்னென்னா, ஒரு அடிப்படை வசதிகள் கூட எதுவுமே இல்லை. ஒரு மண் ரோடு, லைட்டாக மழை பெஞ்சாலே சேரும் சகதியமாக ஆகிற மாதிரியான ஒரு பிளேஸு. அந்த இடத்துக்குள்ளே என்ட்ரு ஆனதுலேருந்து அந்த இடத்த விட்டு வெளியே வர வரைக்குமே ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கிராம பகுதிகளில் போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு பின்பத்தை தான் பார்த்தோம். நன்றி.